2016 உங்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் 100 இடங்களில் வெற்றி பெற்றது. கொஞ்சம் இதில் நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சு. அன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்ம அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களுக்கு தெரியும், எல்லாரும் எங்கிட்ட வந்து 40 எம்எல்ஏ வரும், 50 எம்எல்ஏ வரும், நீங்கள் ஆட்சி அமைச்சுங்கன்னாரு. ஆனால் நம் முதல்வர் தளபதியார் அவர்கள் சொன்னார்கள், கொள்ளைப்புற வழியாக சென்று நான் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை, மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சி அமைப்பேன் என்று ஆட்சி கொண்டு வர. இப்ப இருக்க எதிர்கட்சி தலைவர் மாதிரி ஏதோ ஒருத்தவங்க இறந்த உடனே காலில் விழுந்து ஆட்சி கொள்ள, நம்ம முதலமைச்சர் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தார்கள். இப்போ நம்ம லக்கு 200, சென்னையை பொறுத்தளவு 100க்கு 100ன்னு நினைக்கிறேன். அதான் நினைக்கிறேன், என்னுடைய மனதிலே போகிறது. காரணம், தொடாமுயற்சியாக போன தேர்தலுக்கு முன்னாடி என்ன வேகம், தேர்தலை சந்திப்பதற்காக எவ்வளவு வேகமாக இருந்தார்கள், பணியாற்றினார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன். சென்னையிலே அந்த வேகம் தேர்தலுக்கு முன்னாடி எப்பயுமே குறைஞ்சிடும். இப்போ நாங்களாம் குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த வேகம் குறையாமல் இப்போ வரப்போகிற தேர்தலையும் சந்திக்க போகிற ஒரு மாவட்டமாக சென்னை மாவட்டம் அமைந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் பாராட்டுகிறேன். பொறாமப்படக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது. போட்டி தான் போடணும். அந்த போட்டி போட்டு நாம் பணியாற்ற வேண்டும். போட்டி போட்டு பணியாற்றினால் நிர்வாகிகளுக்கு எல்லா இடமும் நம்மளை தேடி வரும், கண்டிப்பாக தேடி வரும். ஏன்னா தேர்தலில் எல்லாரும் கேட்டாங்க, கடந்த தேர்தல் முடித்த பொழுது கூட எனக்கு அந்த தேர்தலே முதல் தேர்தலே கூட என்னை கேட்டாங்க, எவ்வளோ வாக்கு வரும். சும்மா ஒரு 60,000 வரும், 70,000 லீடிங் வரும்னு. அது 1,35,000 போச்சு. எதற்கு அதை சொல்கிறேன் என்றால், முயற்சி வந்து இங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்திலே நடக்கக்கூடிய கட்சியினுடைய பணிகள் என்பதை நான் பாராட்டுகிறேன். மிக சிறப்பாக இருக்கிறது. அரசினுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக நிறைவேற்றப்படுகிறது. எந்த குறையும் இல்லை, எந்த மக்களுக்கும் எந்த குறையும் இல்லை. கழக தொண்டர்கள் நல்ல எல்லாரும் நீங்கள் வந்து வேகமாக இருக்கீங்க, அதை பார்க்கணும். உங்களுடைய முகத்தினுடைய மலர்ச்சியை பார்க்கின்ற பொழுது இன்னும் அடுத்த தேர்தல் அல்ல, இன்னும் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் 100 ஆண்டு வாழ்ந்து அதுவரை முதலமைச்சராக இருக்க வேண்டும். நிச்சயம் இருப்பார்கள். அவ்வளவு வேகமாக இருக்காங்க. காலையில் இருந்துட்டா எத்தனை நிகழ்ச்சிகள். சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 நிகழ்ச்சி. இவங்க விட மாட்டாங்க, யார் மாவட்ட செயலர் விட மாட்டாங்க, அமைச்சர்கள் தான். சட்டசபைக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 நிகழ்ச்சி, அப்புறம் சட்டசபைக்கு வரணும் சாயந்தரம் 2 நிகழ்ச்சி. எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு செல்கிறார்கள் என்று கணக்கிட்டு பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு உழைக்கிறார்கள், உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஓய்வில்லை, ஓய்வு என்பதே இல்லை. அந்த அளவிற்கு உழைத்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது அந்த வேகம் நமக்கும் வர வேண்டும், நாமும் உழைக்க வேண்டும். இப்போ வந்து மாநிலத்தினுடைய உரிமைகள் போகாது. அவர் சொன்னார், பிரியன் சொன்னது மாதிரி, இன்னைக்கு வந்து மும்மொழி கொள்கை என்பது வந்துவிட்டால், ஒரு காலத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கின்ற பொழுது, நவோதயா பள்ளி நீங்கள் ஆரம்பியுங்கள், உங்களுக்கு எத்தனை 1000 கோடி வேணாலும் நாங்கள் நம்முடைய கல்வித்துறைக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். அமைச்சரவையை கூட்டினார்கள். முதலமைச்சர் ஒவ்வொரு கருத்தையும் கேட்டாங்க. கேட்ட உடனே ஆளுக்கு ஒரு கருத்து நாங்களாம் சொன்னோம், நாங்களாம் ஒரு கருத்து சொன்னோம். எல்லா அமைச்சர்கிட்டையும் கேட்பாங்க. கேட்டு கடைசியாக அவர் சொன்னார், எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் நவோதயா பள்ளி தமிழ்நாட்டிற்கு வரக்கூடாது, இந்தி இங்கே படிக்கிற நிலை வரவே கூடாது என்பதை முடிவு செய்தார்கள். அந்த நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. நாளைக்கு நம்ம பிள்ளைய பேரை எல்லா பேரும் என்ன பண்ணால் இந்தியில் படிக்கணும்னு மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணிடுவான். இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழ் மொழி செம்மாந்து நிற்கிறது, செம்மொழி. அந்த செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்த முத்தமிழறிஞர் கலைஞர் வளர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.